கர்ப்பிணி மனைவியை விட்டு சென்ற அப்பா, சூடு வைத்து சித்திரவதை செய்த அம்மா, 19 வயதில் தனிமையான காதல் பட நடிகை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாகவே உடல் எடை அதிகரித்து அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்த சரண்யா தற்போது உடல் எடையை குறித்து ஸ்லிம்மாக மாறியிருக்கிறாங்க. எனது அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது எனது அப்பா அவரை விட்டு சென்றதால் இந்த சமூகம் பேசிய பேச்சை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் என்னை துன்புறுத்த தொடங்கிட்டாங்க. அம்மா என்னை விட்டுட்டு வேறொரு வாழ்க்கை சென்று விட்டாங்க என்று நடிகை சரண்யா நாக் கூறியிருக்கிறாங்க. 1998ஆம் ஆண்டு பிரசாந்த் நடிப்பில் வெளியான காதல் கவிதை என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சரண்யா அதன் பிறகு அஜித் பார்த்திபன் நடித்த நீ வருவாய் என்ற படத்தில் நடித்தார். 2003ஆம் ஆண்டு எனக்கும் 20 உனக்கும் 18 என்ற 2005ஆம் ஆண்டு இவங்க கடைசியாக 2014ஆம் ஆண்டு முயல் என்ற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. காதல் படத்தில் நாயகியாக சந்தியாவின் தோழியாக நடித்து பிரபலமானாங்க. பேராண்மை படத்தில் 5 கதாநாயகிகளில் ஒருவராக நடித்தாங்க. இந்த இரு படங்களுமே இன்று வரை இவங்களுடைய அடையாளமாக உள்ளது. சமீப காலமாக உடல் எடை அதிகரித்து அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்த சரண்யா தற்போது உடல் எடை குறைத்து சினிமாக மாறியிருக்கிறாங்க. தனியார் யூடியூப் சேனல் கொண்டு அவங்க அளித்த பேட்டி தான் சிறு வயதில் சந்தித்த துன்பங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு பேசி அவங்க, எனது வயிற்றில் நான் இருக்கும்போதே எனது அப்பா அம்மாவை விட்டு பிரிந்துட்டாங்க. அதன் பிறகு சமூகத்தில் எனது அம்மா குறித்து பல வகை பேச தொடங்கினாங்க. நானும் அம்மாவும் வெளியில் நடந்து போனாலே எங்கள் முன்பே தவறாக பேசுவாங்க. அப்போ அம்மா அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னே தெரியாமல் கையில் கிடத்த பொருட்களை வைத்து என்னை அடிப்பாங்க. துடைப்பம் உள்ளிட்ட பொருட்களை அடி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க என் முட்டியில் அடித்து காயத்துடன் தழும்புகள் இன்னும் இருக்கிறது. எனக்கு 19 வயது தான் என்னை தனியாக இருக்க சொல்லிட்டு வேறொரு வாழ்க்கையை போயிட்டாங்க. நம்பியவர்கள் எல்லாருமே அவங்க ஏமாட்டிட்டாங்க. அதனால் நானும் அப்படியே செய்து விடுவேன் என்பது தான் அவருடைய பயம். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அந்த கோபம் இருந்தது. ஆனால் இப்போது இல்லை. எனக்கு அப்பா இல்லை என்பதுதான் தவறல்ல. அதே போல் என் அம்மா என்னை விட்டு சென்றது அவர் தவறு அல்ல. இது சமூகத்தின் தவறு என்று தான் சொல்வேன் என்று சரண்யா கூறியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.